அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இங்கே ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் பில்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஃபில்டர் போட்டு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக் உங்களுக்கு இம்பேக்ட் ஆனால் தான் நீங்கள் வியாபாரம் பண்ண முடியும். இல்லை என்றால் அப்படியே நீங்கள் உட்காந்துருவீங்க. ஏன்னா அந்த ஸ்டாக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஸ்டாக் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பொருந்தக்கூடிய ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ட்ரேட் பண்ண தொடங்கிட்டோம். அதாவது வர்த்தகம் நடைபெறும் போது. அப்போ இதற்கு மிக உகந்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு ஒரு கேப் டவுன் ஸ்டாக்ஸை பார்ப்பாங்க, ஒரு இம்பேக்ட் ஸ்டாக்கை பார்ப்பாங்க, இல்லை ட்ரெண்டிங் ஸ்டாக்கை பார்ப்பாங்க. அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி யார் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, ஒரு யார் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டாக்ஸை வந்துட்டு நம்ம ஃபில்டர் வந்துட்டு என்எஸ்சிலேயே நம்ம பண்ண முடியும். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த ஸ்டாக்குக்கு பொருத்தி பாருங்கள். உங்களுக்கு இம்பேக்ட் ஆனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுறதுக்கு முற்படுங்க. இது பரிந்துரை கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறோம், முந்தைய நாளே ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அடுத்த நாள் அது ரியாக்ட் ஆகாத போது நம்மளுக்கு என்ன ஆகுனா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடும். அப்போ அதன் காரணமாக மார்க்கெட்டோட லைவில் உங்களுக்கு அது ஏற்றதாக அமைகிறதா அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்டாக்குக்கு பொருத்தி பாருங்கள். ஒன்று, இந்த மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி யார் கேப் அப், பாசிட்டிவ் ஓப்பன், ஃப்ளாட் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன், கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கிறத வந்துடும். இது வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸுக்கு இந்த நேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி 15 இருக்கும். இதை நீங்கள் மாற்றிக்கலாம். நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 நிறுவனத்தை தான் இது காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிஃப்டியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டும்தான் இங்கே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யார் எவ்வளோ பர்சன்டேஜில் ஓப்பன் ஆகிறாங்க அப்படிங்கிறது, இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது நேற்று அவங்க முடிவுற்ற விலை, இந்த இடத்த அவங்க ஓப்பன் ஆகிற விலை, எவ்வளோ சேஞ்ச் இன் பர்சன்டேஜ், இதெல்லாமே உங்களுக்கு வந்துடும். அப்போ அதன் அடிப்படையில் வந்துட்டு உங்களுக்கு கேப் அப், பாசிட்டிவ் ஓப்பன், ஃப்ளாட், அதே மாதிரி நெகட்டிவ் ஓப்பன், அது கேப் டவுன் ஓப்பன் எல்லாமே உங்களுக்கு இந்த நிறுவனங்களில் உள்ளே வந்துடும். இதே நிஃப்டி 50 அப்படிங்கிற கேட்டகரிக்கு பதிலாக உங்களுக்கு பிரிச்சுக்கலாம். இது செக்யூரிட்டிஸ் எஃப்என்டினா, இப்போ நிஃப்டினா 50 நிறுவனங்கள், பேங்க் நிஃப்டினா பேங்கிங் செக்டாருக்குள்ளே இருக்கிறவங்க, செக்யூரிட்டிஸ் எஃப்என்டினா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற அனைத்து நிறுவனங்களுமே உங்களுக்கு இங்கே வந்துடும். அப்போ இதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது ப்ரீ ஓப்பன் பேஸ் பண்ணி பார்க்குறதுல. ஆனால் மார்க்கெட்டோட லைவில் நம்மளுக்கு வந்துட்டு யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத மார்க்கெட் டேட்டாவில் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ மார்க்கெட் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இது பர்சன்டேஜ் வைஸ் இது ரேங்கிங் கொடுக்கும். இது பர்சன்டேஜ் வைஸில் உங்களுக்கு இது ரேங்கிங்கை பிரித்து இவங்க கொடுப்பாங்க. இதில் நிஃப்டி 50 இந்த நேர் வந்துட்டு நம்மளுக்கு செலக்டிங் இடம் இருக்கும். இது வந்து நிஃப்டி 50னா 50 நிறுவனங்களோட, நிஃப்டியோட 50 நிறுவனங்களை மட்டும்தான் காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நோக்கி டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். இதே நிஃப்டி 50க்கு பதிலாக இங்கே உங்களுக்கு எது வேணுமோ தேர்ந்தெடுத்துக்கலாம். இதில் செக்யூரிட்டிஸ் அண்ட் எஃப்என்டோ இருக்குது. எஃப்என்டோவில் இருக்கிற அனைத்து ஸ்டாக்கும் இன்க்ளூடிங் நிஃப்டி ஸ்டாக். அப்போது இதில் வந்துட்டு யார் இப்போ அப் ட்ரெண்டில் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களோ அதை இதுக்குள்ளே பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்டாக்கையே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஹோம்ஒர்க்கெலாம் இருக்காது. இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு பொருத்தி இருந்தால் ட்ரை பண்ணி அதோட ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்க போகுது, உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி அப்படிங்கிறத இருக்க போகுது. அப்போ இதில் தேர்ந்தெடுக்கலாம். இதில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. இந்த எஃப்என்டோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி அப்படின்னா என்னென்னா பிட் ரேட்டுக்கும் ஆஃபர் ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ சில டைம் பார்த்திங்கன்னா பிட் ரேட்டில் 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆஃபர் ரேட்டில் வந்துட்டு 100 ரூபா 10 காசு அப்படின்னா உடனே ட்ரேடிங் நடக்கும். இதே 100 ரூபாய்க்கும் இங்கே வந்துட்டு 100 ரூபா 10 பைசாவுக்கு பதிலாக 110 ரூபாயின்னு இருக்குது. அப்போ உடனே ட்ரேடு நடக்காது.
அப்போ அந்த மாதிரி லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக்ஸும் இதில் இருக்கும். அப்போ இதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கிற ஸ்டாக்கை உடனடியாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணலாம். இது ஒரு வகை. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு மார்க்கெட் டேட்டாவில் இண்டிசஸ்க்கு போய்க்கோங்க. செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. இப்போ செக்டார் இண்டிசஸ்ன்னு இருக்குது. இதில் எந்த செக்டார் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கோ அந்த அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஸ்டாக்ஸை உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே கொண்டு வாங்க. உங்களுக்கு வந்துட்டு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து நம்மளுக்கு 1.5% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஆட்டோ, ஃபினான்ஸ் செக்டர், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு நிஃப்டி பேங்க்னா பேங்கிங் செக்டாருக்குள்ளே இருக்கிற அனைத்து நிறுவனமும் இங்கே வந்துடும். இதில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்மளுக்கு ஆட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஆட்டோ செக்டாரில் யார் யார் இருக்கா? டாடா மோட்டார், அப்போலோ டயர், எம்என்டம் அப்படிங்கிற நிறுவனங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். இதில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை இந்த செக்டர், அப்போ ஒரு செக்டாரே ஒரு சாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றலாம். அப்போ இதை நன்றாக புரிஞ்சுட்டிங்கன்னா இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்கில் இருக்கா, எந்த செக்டார் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எளிதாக உங்களுக்கு வந்துட்டு வரிசைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சக்ஸஸ் ரேட், அதாவது ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி முதல் நாளே நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிற நிறுவனங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் அது பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்களை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வின்னிங் ப்ராபபிலிட்டியும் அதிகமாக இருக்கும், லாஸுங்கிறது இல்லாமல் இருக்காது. லாஸுங்கிறது எப்படி இருந்தாலும் இருக்கத்தான் போகுது. அதனால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பொருந்தக்கூடியது நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். அதனால் ரொம்ப ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துல நம்ம வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி இது மாதிரி ஈஸியாக செலக்ட் பண்ணுங்கள். ட்ரேடு வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். லாஸ் ஆர் ப்ராஃபிட் எப்படி இருந்தாலும் ஒரு ட்ரேட் பண்ணால் அதுக்கு ஒரு ப்ராஃபிட்னு வரும், இல்லைனா லாஸ்ன்னு வரும். அதை மினிமைஸ் பண்ணி எப்படி நம்ம கொண்டு போகலாம், ஓவர் ட்ரேடை தவிர்த்து உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் ட்ரேடை முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எளிதாக வர்த்தகம் அமையலாம். ஸ்டாக் ஆப்ஷனுங்கிறது ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, ஸ்டாக் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஷேர்ஸில் நீங்கள் ஈக்விட்டி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்குள்ள நீங்கள் அதிகமாக வர்த்தகம் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். இதை முயற்சி பண்ணி பாருங்கள், ஆய்வு செய்யுங்கள். அந்த ஆய்வு தொடர் ஆய்வாக செஞ்சுட்டு இதில் எது வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா பங்கு சந்தையில் நீங்கள் நீண்ட நாள் வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். இதை முயற்சித்து பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.